இது வரைக்கும் நம்ம யாருமே கடவுளை நேரில் பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் சில பேர் நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் அது கோயிலோ மாஸ்கோ சர்ச்சிலையோ, ஆனால் அப்படி கிடையாதுங்க. அவங்க பார்த்தது எல்லாமே வானத்துலேயும் நேர்லேயும் பாறைகள்லையும். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோவே கடவுளை நேரில் பார்த்தவங்கள பற்றிய வீடியோவை பற்றி தான். அதனால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போது ஜீசஸ் இன் நார்த் டேம் ஃபயர். ஏப்ரல் 15, 2019 வேர்ல்டுலேயே ஐகானிக்கான சர்ச்சு பாரிஸில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஒரு பாரிஸ் சர்ச்சில் ஒரு பெரிய தீ விபத்து நடக்குது. இந்த ஒரு சர்ச்சோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்ரே டேம் கேத்தரல் சர்ச் பாரிஸில் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு பழங்காலத்தான சூப்பரான சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் பெரிய அதிர்ச்சியிலையும் ரொம்பவும் சோகத்திலையும் இருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க எப்படி இந்த ஒரு சர்ச்சுக்கு தீ விபத்து பிடிச்சதுன்னு. அப்போ லெசின்ற ஒரு உமன் வந்து இந்த ஒரு விஷயத்த பார்த்தோன்னே ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்டா அவங்க எதை பார்த்துற ஷாக் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோ எடுக்கிறப்ப தெரியல. அவங்க வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்க்குறப்ப தான் பயங்கரமான ஷாக். இந்த ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ விபத்து பிடிக்கிறப்ப வந்து இவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போதைக்கு வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது. அவங்க வீடியோ எடுக்கிறப்ப அந்த நெருப்பில் வந்து ஜீசஸோட உருவம் தெரிஞ்சிருக்குன்னு. என்னடா சொல்கிற, நம்பவே முடியலையே, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க எடுத்த ஃபோட்டோவை ஆன்லைனில் போடுறாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ தீ மாதிரி பரவுது. இதை பார்த்து 50% மக்கள் இது பொய், இது ஏதோ எடிட்டிங் அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உண்மை, இது கடவுளை நம்புறவங்களுக்கு அது கடவுளா தெரியும், மற்றவங்களுக்கு இது எடிட்டிங்கா தெரியும் தான் சொல்றாங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது தி பல்கேரியன் சர்ச் இன்சிடென்ட். என்னடா இன்சிடென்ட் அப்போ பார்க்கலன்னு கேட்டிங்கன்னா, 1993 பல்கேரியாவில் ஒரு சர்ச் இருக்குது. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான நாள். அதனால் அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய பெரிய சிங்கர்ஸை கூப்பிட்டு வந்து அங்கே எப்பயுமே இந்த சர்ச்சில் பாடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சாமி பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்க அந்த சமயம் ஒரே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அது ஒரு பெண் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு கண்ணுன்றது தெரியவே தெரியாது. டக்குன்னு அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளோட டையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கலர் தெரியுது. அதனாலேயே எனக்கு கண்ணு தெரியுது, இது கடவுள் கிருபை அப்படின்னு சொல்லி சமைய கத்துறாங்க. இதை பார்த்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த அமெரிக்கன் சிங்கர்ஸும் சமையப்படுறாங்க. அப்படியே கேமராவை எடுத்துகிட்டு இன்னொரு ஆங்கிளில் திருப்பினா அந்த இடத்துல யாரோ தாடி வச்சுக்கிட்டு வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜீசஸ் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த அமெரிக்கன் சிங்கர்ஸ் பாடிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜூம் பண்ணி அந்த ஓரமாக பார்த்தா யாரும் தூணுக்கு பக்கத்தில் இருந்துட்டு நிறைய தாடி முடிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட பார்க்க ஜீசஸ் மாதிரியே இருக்காருல, ஒருவேளை ஜீசஸ் தான் வந்து அவங்களுக்கு அந்த கண் பார்வையை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற சில பேர் சொல்லியிருக்கலாம், அமெரிக்கன் சிங்கர்ஸில் எல்லாருமே முடி நிறைய வச்சுருப்பாங்களடா, அந்த ஆளாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. ஆனால் அமெரிக்கன் சிங்கர்ஸில் அந்த மாதிரி ஒரு ஆள் அன்னைக்கு வரவே இல்லையா. இவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சதை பார்த்தா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கடவுள் கிருபை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக இருந்து சாமி பாட்டெலாம் பாடிட்டு போயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கிளவுட் ஜீசஸ் இன் அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவில் உள்ள சான் சால்வடோர் ஜூலே அங்கே மோனிகான்ற ஒரு பெண்ணு எப்பயும் போலவே காலையில் எழுந்தோடனே ப்ளூ ஸ்கையை பார்க்குறாங்க. அப்படி எப்பயுமே வழக்கம் போல் இருக்கிற அந்த ஒரு நீல கலர் வானம் எப்பயும் போல் இல்லாமல் உங்கள் கண்ணை கொஞ்சம் உத்து பார்க்க வச்சுது. அப்படி என்னடா இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அங்கே ஒரு பெரிய ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம் தெரியுது. அவங்க கண்ணை அவங்களாலே நம்பவே முடியல. ஒருவேளை கனவுல தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அது இன்னுமே ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரு ஃபோட்டோ. அவங்களால கொஞ்சம் கூட அவங்க கண்ணை நம்ப முடியல. அதனால ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்ததை ஆன்லைன்லேயே ஷேர் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு எக்கச்சக்கமான வியூஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஹேட்டட் கமெண்ட்ஸும் வருது. ஏன் ஹேட்டட் கமெண்ட்ஸ்னால், இது என்னடா இது, இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அவங்க கடவுள், அதனால் அது எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்றதையும் விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஜீசஸ் இந்த போஸ்ட்டில் நிற்க மாட்டார்னா இங்கே ஒரு ஸ்டாச்சுவை பாருங்கள், ரியோ டி ஜெனீரியோ அப்படின்ற ஒரு ஸ்டாச்சுவோ, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஜீசஸ் இதே மாதிரி தான் அங்கே இருப்பார் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அறிகுறி தான். இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளே நிறைய இடத்துல பார்க்குறப்ப சில உருவத்தை பார்க்குறப்ப இந்த மாதிரியான டிசைனை நம்ம கனவுலேயே வந்து உருவாக்குவோம். ஆனால் இவங்க இது மாதிரி இமேஜின் பண்ணது ஒரு க்ளவுடு இமேஜினேஷன். இந்த க்ளவுடில் ஃபார்ம் ஆன ஒரு இமேஜை பார்க்க கிட்டத்தட்ட ஜீசஸ் மாதிரி தானே இருக்கார். க்ளவுடு ஃபார்மேஷன்றது எப்படி வேணாலும் இருக்கும், ஆனால் அது நம்ம நினச்ச மாதிரி இருந்தால் அது ரொம்பவும் சூப்பராக இருக்கும்ல. இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விர்ஜின் மேரி கிரையிங். இந்த வீடியோவில் விர்ஜின் மேரி அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நியூ மெக்சிகோவில் உள்ள ஒரு ஸ்மால் சர்ச்சில் எந்த ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாச்சுலேருந்து கண்ணீர் வர மாதிரியான சில கிளிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இதில் இருக்கும்.
இதை பார்க்குற நம்மளாலே நம்ப முடியல, எப்படா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வரும், சில பேர் பொய்ன்னு கூட சொல்லுவீங்க. அப்படி அங்கே நேரில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி ஒரு தண்ணியில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு தண்ணீர் முழுக்க முழுக்க ஆலிவ் ஆயில் அந்த பர்ஃப்யூமும் வந்து மிக்ஸ் பண்ணால் கிறிசிம் அப்படின்றது ஒன்று உருவாகும். அதுதான் அவங்க கண்ணிலேருந்து வருது அப்படின்றாங்க. இது மனுஷங்களாலே தயாரிக்க முடியும். ஆனால் எப்படி இவங்க கண்ணிலேருந்து எந்த ஒரு மிக்சர் ஆஃப் கிறிசிம் வந்து வருதுன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு புதிய ஒரு புதிராகவே இருந்திருக்கு. சில பேர் மேலே சொல்கிறாங்க இந்த பால் சீலிங் போட்டிருக்காங்க, அங்கேருந்து ஏசி தண்ணி ஏதாவது ஒழுவி ஏதாவது வந்திருக்கும் அந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது கடவுள், இந்த கடவுள் எந்த அதிசயம் வேணாலும் பண்ணுவார், அந்த மாதிரியான கடவுள் தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வெர்ஜின் மேரியோட கடவுளோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் லேடி ஆஃப் குடலியூப் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது இவங்களுக்கு. இதே மாதிரி சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது மெக்சிகோவில். அதாவது இவங்களோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஐஸ் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. இதுக்குமே மக்கள் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அழகான நாடை மரங்கள் வெட்டி இந்த ஏர் பொல்யூஷன்லாம் ஆக்கி ரொம்பவுமே வீணாக்குறாங்க, அதனாலேயே இவங்க கண்கள் செவருது அப்படி மாதிரி கூட சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் மஞ்சள் தான் பார்க்க போகிறது ஃபயர் ரெயின்போ ஏஞ்சல். சவுத் கேரோலினா அப்படின்ற ஒரு பெரிய நாட்டில் ஒரு ஸ்மால், எப்பயும் போல் வானம் எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி அன்னைக்கு நார்மலாக இல்லை. அப்போ திடீர்னு ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா ஏதோ ஒரு கழுகு மாதிரி ஒரு உருவம் ஒரு ரெயின்போ கலரில் ஒன்று தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விங்ஸ் எல்லாமே அந்த ஒரு க்ளவுடுக்கு இருக்குது. இதை பார்க்குறப்ப ஒரு மக்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியம். அந்த க்ளவுடோட ஃபார்மேஷன் பார்க்குறப்ப அப்படியே ஃபயர் ஏஞ்சல் மாதிரியே இருக்குது. அதாவது கடவுளோட தூதர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரியே இருந்திருக்குன்னு சொல்லி அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து ஆன்லைனில் போடுறாங்களா. இதுக்கும் அதிக வியூஸு அண்ட் நிறைய ஹேட்டட் கமெண்ட்ஸ் வருது. ஆனால் இதுவும் பார்க்குறப்போ செம்மையாக இருக்குல்ல. இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இமேஜ் கிரைஸ்ட் ஆன் ராக். அதாவது ஒரு பாறையில் வந்து ஜீசஸோட இமேஜ் தெரியுதுன்னு சொல்கிற இந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்பவுமே வித்தியாசமாக வினோதமாக இருக்குது. ஷா அப்படின்ற ஒரு உமன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு வாக் போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லிபர்ட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க காலையில் ஆனால் எப்பயும் போல் ஒரு இடத்துக்கு வாக்கிங் போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு கார்டன் ஏரியா, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஏரியாவில் எப்பயும் போல் ஒரு பாறையை பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும் அது வித்தியாசமாக இருக்குது. இவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கிற ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா அது கிட்டத்தட்ட ஜீசஸோட முகம் மாதிரியே இருக்குது. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவும் அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் இவங்க போடுற ஒரு வீடியோ பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி இவங்க காதில் வந்து ஹெட்செட் போட்டு தான் போயிருக்காங்க. அப்படி அந்த ஹெட்செட்டில் என்ன மாதிரி பாட்டு கேட்குறாங்கன்னா ஜீசஸ் சம்மந்தமான பாட்டு, ஸ்பிரிச்சுவலான சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. அதையும் நம்ம முள்ள அடுத்து இவங்களோட வீடியோவே ஒன்று போடுறாங்க. அதாவது அவங்க பேசி இந்த மாதிரி நான் ஜீசஸை பார்த்துருக்கேன், இந்த ராக்லேயே இவங்களோட முகம் தெரியுது, அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி போனதும் இந்த மாதிரியான சாமி பாட்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெறும் வீடியோ மட்டும் போட்டவங்க நம்பாமல் அடுத்து இவங்க முகத்தையும் போடுறதுனால செம்ம ஃபேமஸாகி ஒரு லோக்கல் நியூஸ் சேனல்லேருந்து இவங்களோட நியூஸ்லாம் எடுத்து இவங்க சொல்கிறதெல்லாம் நிஜம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே அந்த ராக்கையும் போய் பார்க்குறாங்க. அதில் இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே சரி. இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, see you.